பெருநகர மாநகராட்சி 12வது மண்டலம் ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் ஜூலை மாத மாமன்ற உறுப்பினர்கள் கலந்தாலோசனை கூட்டம் மண்டல குழு தலைவர் சந்திரன் தலைமையில் மண்டல ஆணையர் முருகதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாமன்ற உறுப்பினர்கள் செல்வேந்திரன், சாலமன், பிருந்தாஸ்ரீ முரளிகிருஷ்ணன், துர்காதேவி நடராஜன், பூங்கொடி ஜெகதீஸ்வரன், அமுதப்பிரியா, ரேணுகா ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் வார்டுக்குட்பட்ட தேவைகளை மன்ற கூட்டத்தில் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்வில் மண்டல பொறியாளர்கள், செயற்பொறியாளர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். அந்த இது அம்பேத்கர் விளையாட்டுக்கு வந்து ஒரு வலை ஒன்று பந்து அடிக்கிறாங்க, வெளியே ரோட்டில் போகிறவங்க கண்ணாடி இப்போ இதெல்லாம் போடுது. அதை ஒரு வலை மாதிரி கட்டித்தாங்க சொன்னார். நீங்கள் எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருவீங்க, இந்த மாதம் வச்சா நீங்கள் 9 நாள் நீங்கள் தான் சொன்னீங்க, போட சொன்னீங்க. அது ரோட்ல கவுன்சிலர்ஸ் பண்ணதெல்லாம் காலி ஆயிடுச்சு சார். நான் போட்டேன் சார், அதுதான் சார் கம்மியாக தான் ஆகும் போகுது சார். ஒரு 5 லட்சம் ரூபா ரோட்டு வலை போட்டு மேலே போன மாதம் நீங்க எஸ்டிமேட் போட்டு வைங்க, நான் பாஸ் பண்ணி தரேன். நீங்க தான் சார் சொன்னீங்க. எதெல்லாம் பண்ணி கொடுங்க சார். சார் பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் போட்டாலும் போய் வச்சு பண்ணி கொடுத்துருங்க சார். அப்புறம் டீசெல்டிங் பண்ணீங்க, ஒரு 4 வார்டுக்கு சேர்த்து பண்ணிக்கிறீங்க. அதுக்கு என்ன கேன்சல் பண்ணிட்டு என் வார்டுக்கு பண்ணேன். ஏன்னா நான் இந்த 4 வார்டு சேர்த்தது என் ஒரு வார்டு 500 பேர் இருக்கு. அந்த ஒரே ஒரு கான்ட்ராக்டரை வச்சுக்கிட்டு மழை காலம் வர வரையும் நான் இந்த 159 இருக்கேன், 57 இருக்கேன், 58 இருக்கேன். இது என்ன எப்படி பண்றீங்க தெரியல. அந்த நான் 3 வார்டு சேர்த்தது எந்துதான். எந்த வேலையும் வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க. ஆனா என்னோட ஜிசி இங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து சொல்றது வந்து டிவிஷன் வைஸ் தான் போட. அதுதான் சார் டிவிஷன். ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளவு லென்த் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு லென்த் இருக்கு, அதுல எதெல்லாம் போட்டோ இருக்கு. சபரி நகர் மெயின் ரோடு, ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு போன வாரம் நைட்ல வேலை செஞ்சுக்கிறீங்க, வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. கொடுக்க தப்பு கிடையாது, யாருமே கொடுக்க பப்ளிக் தரீங்க. அது வேலையை ஒழுங்கா செய்யணுமா இல்லையா? அந்த பாப்பா அடிபட்டு அந்த ஸ்கூல் போற குழந்தை பெரிய பள்ளமா தோண்டி அதுக்கப்புறமா சாயந்தரம் நீங்க வேலை ரெடி பண்றது தர நியாயமா? பண்ணா உடனே பண்ணிட்டு போனோம். எங்க வார்டு பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் தண்ணி வெளியே போயிட்டே இருக்கு. வித்தியாசம் என்னன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அப்படின்னு டிஃபரன்ஸ் இருக்கிறீங்க. உங்களுடைய ரெஸ்டோரேஷன் மட்டும் எவ்வளவு மோசமா இருக்கு. ஏன்னா நான் இன்ஜினியர் கிடையாது. 5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இல்ல அந்த அம்மாவே இல்லையே டெண்டர் வச்சிட்டேன்னு சொன்னாங்க. அந்த டெண்டர் என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்கலாம் தான் கேட்டேன். இதே எத்தனை வருஷமா சொல்லிங்க நீங்க? நான் வந்து 5 வருஷம் முடிய போகுது. இதே சொல்லிங்க ஹெட் ஆபீஸ் ப்ராசஸ்ல இருக்குன்னு போட்டு சார். கரண்ட் மின்சாரம் வந்து எங்க வார்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நைட்டு ஏண்டா வருதுன்னு இருக்கும். உண்மையிலே சார் ஏன் சார் நைட்டு ஃபுல்லாக இருக்குது. என்னதான் சார் பிரச்சனை? நேற்று இதெல்லாம் இதே மாதிரி போச்சுன்னா எங்கள் 6 உயிர் அண்ணன் தாம 1% முன்னாள் அமைச்சர்கிட்ட சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் தான் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா பப்ளிக் கிட்ட ரொம்ப கெட்ட பேர் ஆகுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். நேற்றுலாம் நிலைமை யாரெல்லாம் வந்து எப்படி ஒரு வாரமா நைட்டில் போனால் எங்கள் பசங்களாம் கூட ஸ்கூலுக்கு அவங்க ஸ்லோ ஆயிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மரமா இருக்கு. வேலையை செய்யல இப்போ எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. கடைசியாக இருக்கணும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. மரம் வெட்டுறது மெயின் ரோட்ல நீங்க மரம் வெட்டுறது சார் ஈபில பேப்பரே போடுறாங்க. நீங்க எங்களுக்கு கரெக்ட்டா வந்து இந்த குப்பை நம்ம நங்கனூர்ல சரியில்லை. நீங்க கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டீங்க. இப்போ உங்க சூப்பர்வைசர்லாம் நாங்க கூப்பிட்டு சொன்னா இருக்கிறாங்க. நாங்களா போயிட்டு கூப்பிட்டு சொல்ல முடியும். நீங்க தான் சூப்பர்வைசர். காலையில் 4 வண்டி வச்சு எடுத்துருவோம் சார். நிறைய இந்த மாரிசன் ஒன்னா தெருது. இந்த எம்கேஎன் ரோட்ல வர தண்ணி எல்லாம் அது உள்ள தெருவில் வந்துச்சு. இந்த எதிர்க்க ஒரு ஸ்லீப் போல போட்டோம்னா தண்ணி உள்ள வராது. எல்லா தண்ணியும் எங்க போடணும் என்ன ஆல்ரெடி இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த 4 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டா எங்களுக்கு ஓவர்லோட் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆகுது குறையும். ஒன்று கரண்ட் ஃபுல்லா கட் ஆகுது, இல்லைன்னா லோ வோல்டேஜ்ல போகுது. மார்னிங் டைம்ஸ்ல லோ வோல்டேஜ் போகுது, நைட் ஆனா கரண்ட் கட் ஆகுது. ஸோ எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்களுக்கு அலாட் பண்ணி வாங்கி கொடுத்ததை மட்டுமாவது எனக்கு போட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஆல்சோ அந்த வேணு தெருவில் வந்து
இந்த இபி போலானது வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல அப்படியே பிடிச்சிட்டு நிக்குது. அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல் ஜோனு ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அங்க பார்க் பண்றதுக்கு வண்டி போக வர்றதுல ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதை பண்ணி கொடுக்கணும். மற்றபடி எங்களோட இபிஏஇக்கு வந்து உண்மையிலேயே நான் நன்றி சொல்றேன். ஏன்னா எத்தனை மணிக்கு நாங்க கூப்பிட்டாலும் அவர் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்றாரு, வரும் வரலனாவது சொல்றாரு. அதனால நான் அதுக்கு குறையா சொல்ல விரும்பல. இதை எங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். அவருக்கு உள்ளபடிக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஏய் போட முடியாது, ஏடி தான் போடணும், இல்ல எஸ் யாரா இருந்தாலும் அவர் பதிலாவது சொல்றாரு எனக்கு. உங்க ப்ராப்ளம் இப்பன்னு இல்ல, நான் ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு தண்ணி ஃபுல்லா ரோட்ல போயிட்டு கிடக்கு. ஒரு சில வீட்டுல தண்ணியே வரல. உங்க ஒர்க்கரை விட்டு அவங்களை இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. அவங்க வந்து ஒரு நான் ரிட்டர்ன் வால்வ் போட்டாங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கு சார், தண்ணியே கிடைக்காத நேரம். இப்போ நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லை, எவ்வளவு பேர் தண்ணி பிரச்சனை கொஞ்சம் ஏன் ஏன்னா தெரியல, சுரங்கமா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. இப்போ எங்களுக்கும் சார் சொன்ன மாதிரி நாங்கள் காலையிலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க வரும்போதெல்லாம் நாங்களும் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போக வேண்டியது இருக்குது. நிறைய இடம் சாருக்கு தெரியும் சார். ஓகே சார், ஒருத்தர் வேலை நடக்கல, நீங்க நான் போன மாதிரி என்ன பண்றது? அது பதில் கிடையாது. நீங்க வந்து மக்களுடைய தொகை வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்க வந்து உங்களோட ஒரிஜினல் 10 பேர் தான் கேட்டுருக்கீங்கன்னா, இப்போ எனக்கு 15 பேர் வேணும்னா அந்த 5 பேர் எனக்கு கேட்டு நீங்க எனக்கு கொடுங்க, அது நம்ம மேல ஒப்புதல் வாங்கிக்கலாம். இப்போ நீங்க சொல்றது வந்து நானும் மறுக்கல. இப்போ என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் வராங்கன்னா உங்களோட கொடுத்த ஒரு 5 டீம் வருது, அந்த இதை ரொட்டீனா நீங்க பண்ணிட்டீங்கன்னா 5 பேர் தேவையில்லை. நம்ம இப்போ உங்களுடைய ஃபுல் பவர் எங்கே இருக்குன்னா மெயின் ரோட்ல இருக்குது, இன்னர்ல கிடையாது. ஆமா, மெயின் ரோடு கிளீன் பண்ணி கிடக்காங்க, நைட்டு பவர் போட்டுட்டு இருக்கு. ஏன்னா அதிகாரம் வேணாலும் அங்கே சரியா வச்சுக்கிறான்னு சொல்லிடலாம். உள்ளுக்குள்ள பப்ளிக் தான் சார் கெட்டு போயிருவாங்க. சரி பண்ணிடுவோம். பார்த்துங்க. அப்புறம் அந்த ஏஜ் சார் அந்த கொண்டு வந்துட்டாங்க, ஆனா எக்ஸலன்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் வராங்கம்மாங்க. அது நான் ஏற்கனவே சிஹெச்சோட பேசுறேன், ஜெயதீஷ் சார் கிட்ட பண்ணி தரனாரு பண்ணவே. நம்ம ஜோன் ஆஃபீஸர் பேசுறாரு, அவர் பேசுறாரு. வந்து ஒரு 6 மாசமா சார் சொல்லிட்டு இருக்கிறாரு, இல்ல ஒரு எக்ஸ்ரே மிஷின் என்ன விலை வேணுமான்னு சொல்லுங்க, நாங்க யார்கிட்டயும் வாங்கி மொபைல் வண்டி பாடி யூசேஜ்க்கும் ரெண்டர் எல்லாம் போயிடுச்சு சார். அது டிஎன்எம்எஸ்ல இருந்து ப்ரொக்யூர் பண்ணி வாங்க சார், ப்ராசஸ்ல இருக்கு, நான் ஃபாலோ பண்ணிட்டு அதை நீங்க எப்படி தண்ணிட்ட உங்களுக்கு அந்த அதிகாரம் நீங்க ஆள் போட்டு போடுறீங்க? ஆள் இல்லன்ட்டு கம்ப்ளைண்ட் விஜிலன்ஸ்ல எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் ஒர்க் பண்ண விஜிலன்ஸ் ஒர்க் பண்ணாங்க, நீங்க ரொம்ப விஜிலன்ஸா இருக்கீங்க. இல்ல சார், சொல்றதை கேளுங்க, இப்படி பேசாதீங்க. அதனால நீங்க பாத்துக்கங்க, அதை ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மத்தல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. இல்ல சார், இந்த ப்ராப்ளம் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நீங்க பண்ணுங்க, அதை பண்ணுங்க. நீங்க அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் இது பண்ணாதீங்க. நீங்க இருக்கிற அந்த எக்ஸிபிஷன் ஒன்று அது கொண்டு வர முடியல, ஒழுங்கா போய் கொசுமா அடிக்கிறது. இப்போ ஏரியாவில் போட்ட பார்க்கிங் பண்றீங்களா நீங்க? இல்லையா? ஒன்னே இல்லையா? சுதாமர் இருந்தப்ப அன்னைக்கு எனக்கு என்ன அந்த ஏங்க அனுப்ப எஸ்ஐ அனுப்புவாங்க, என்ன நான் பார்க்கிங் பண்ணிட்டேன். இப்ப பண்றதே இருக்கிறான்னு தெரியல. நீங்க இல்ல சார், நீங்க பீடல் இருக்கிறானே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சுக்கங்க, பார்த்து பண்ணுங்க. நிறைவேற்றப்படுகிறது.